ரொம்ப இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். என்ன டிஷ்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம். சூப்பராக தமிழ்நாடு ஸ்டைலில். இங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் பெருசு தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறமா மீன் தான் சில்வர் பறை பெருசாக அப்படியே முழுசு வரும். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுருக்கோங்க. பக்கத்தில் கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணுறேன் என்ன ஒரு 50 ml கொடுக்கலாம். பெப்பர் கொடுக்குறேன். ஒரு 5 கிராம், ஒரு 2 கிராம் 3 கிராம் லெவலில் போட்டுங்க. பெப்பர் ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. ஜீரகம் ஒரு 2 கிராம் போட்டுங்க. 2-3 கிராம் போட்டுங்க. பூண்டு பச்சை மிளகா போட்டுங்க. பூண்டு ஒரு 10 பூண்டு போட்டுங்க. இந்த கட் பண்ணி போட்டுங்க. பச்சை மிளகா ஒரு 5 போட்டுங்க. காரம் வேணால் ஜாஸ்தி போட்டுங்க. சோம்பு போட்டுங்க. சோம்பு ஒரு 2 கிராம் லெவலில் போட்டுங்க. சோம்பு மீன் குழம்பு போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டு இருக்கும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பண்ணுறேன். வெங்காயம் இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி கட்டிங்க பாருங்கள். நைஸாக புளி வச்சுருக்கேன். புளியை ஊற போட்டுக்கலாம். ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். இப்போ நான் பேஸ்ட்டு பண்ணுவேன். தேங்காய் பேஸ்ட்டு நல்லா தான் பேஸ்ட்டு பாருங்கள். மீன் குழம்புல தக்காளி போட்டுங்க. தக்காளி ஒரு தக்காளி போட்டுங்க. கட் பண்ணி பீஸாக போட்டுங்க. நம்ம இதில் இது போட்டுக்கலாம். கோகோனட் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பால் மாதிரி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. எப்பயுமே தேங்காய் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு தான். ஸோ இதோட தக்காளி போட்டுக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் அரைஞ்சிடும். நீங்கள் வெறும் வெங்காயம் தேங்காய் மட்டும் போட்டிங்கன்னா சீக்கிரம் அறியாது. அதனால் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போ ரொம்ப அரைச்சாச்சு நல்லா பேஸ்ட்டு. நம்ம இதில் தக்காளியும் இது போட்டுக்கணும். டொமேட்டோவும். ஸோ இது நல்லா இதாகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வெங்காயம். ஸோ இதில் நார்மலாக ஒரு 3 கிராம் 5 கிராம் லெவலில் மஞ்சள் தூள் போட்டுங்க. சில்லி போட்டுங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் காரம் வேணும். ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக புளி தண்ணி லைட்டாக ஊற்றுறேன். மல்லித்தூள் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும். கறி மசாலா மாதிரி சூப்பராக இருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். மசாலா அந்த திரண்டு வரும் பாருங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி மசாலா கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். ஜீரா போட்டுக்கோங்க. ஜீரா ஒரு 5 கிராம் போட்டுக்கோங்க. நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம முன்னாடியே போடணும். முன்னாடியே போட்டுங்க. வெங்காயம் போட்டாலே போடணும். இங்கே இப்போ நான் புளி தண்ணி போட்டுடலாம். அப்படியே சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பேஸ்ட் அப்படியே போட்டுடலாம். பேஸ்ட் நான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பேஸ்ட்டு கோகோனட்டு டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே போட்டுடலாம். அப்போ தான் திக்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் முடியும். அப்படியே எடுத்துருவாங்க. நல்லா நல்லா கொதிச்சுட்டு ஸோ லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டும் உடஞ்சிரும். ஸோ முடியை போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். 10-15 நிமிஷம் ஆகிடும். சூப்பராக இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும். அப்படி ஸோ நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது இந்த சட்னி வச்சுருக்கேன். அது சாப்பிட்றலாம். ஸோ இது என்னதுன்னா கறி டிஷ்ஷு சட்னி. இந்த மீன் வச்சுருக்குறோம். மீன் சாப்பிட்றவன் தான் மீன் குழம்பு.
ஊற்றிக்கலாம். ஸோ எல்லோரும் வாங்க சாப்பிடுறது வச்சு ஓகே. மீனும் நல்லா வந்துருச்சு பாருங்கள். மீன் சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட்டு. இன்னும் இருக்குது நிறையா அந்த மீனில். சட்னி செஞ்ச நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக தெரியும். என்னோட சேனல் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப பாருங்கள் சூப்பரான மீன். ஸோ இதை மட்டும் எடுத்துடுறேன். தோல் கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அதை எடுத்துடுறேன். ஸோ இப்போ மீனை மட்டும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்பா. கொஞ்சம் முள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அது நீங்கள் கட் பண்ணிங்க.